ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ட்ரேடர் ராஜா. இன்றைக்கி மார்னிங் ட்ரேடிங் ஓப்பன் ஆனதும் எப்படி என்ன ட்ரெண்ட் போகுது அப்படின்னு நான் எப்படி ஃபைன் பண்ணேன். அப்புறம் என்னோட செட்டப்புக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அந்த செட்டப் வந்ததும் நான் எப்போ என்ட்ரி எடுத்து என்ன ஸ்டாப் லாஸ் வச்சு எந்த டார்கெட் வச்சு எக்ஸிட் ஆனேன். அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்னோட இஎம்ஐ கிளாஸ் 921 அந்த கிளாஸுக்கு மேலே ஓப்பன் ஆகல கீழே ஓப்பன் ஆக செட் பண்ணேன். ஸோ ஒரு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட் சார்ட்டில் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்தது. ஸோ நான் இப்படி அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு காத்திருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதே அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில் வேரிஸ் கேண்டில் வருது. அப்போ இது வந்து ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் போகாமல் இப்போ கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, நம்மளோட செட்டப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கவனிச்சோம்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அது ரீடெஸ்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகிற மாதிரியான ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல கவனிச்சா அந்த பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகி கீழே திரும்புது. ஸோ அந்த ரீடெஸ்ட் ஆகிற இடத்துக்கு முன்னாடி உள்ள அந்த லோ இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணும்போது நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். மார்க்கெட் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் தான் போகும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணினா, ஒன்று அந்த பெரிய ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணது, ரெண்டாவது அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனது, மூணாவது அந்த பிவோட் பாயிண்ட்டில் மேலேயே போகாமல் ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னு தெரிஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் டவுன் ட்ரெண்ட் தான், டவுனில் தான் நம்ம ஸ்டாக் எடுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ட்ரேட் எடுக்க நம்மளோட செட்டப் அமையணும். பெரிய ட்ரெண்ட் லைன் அதை பிரேக் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல கவனிச்சோம் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி விக் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபுல் பாடியோட க்ளோஸ் ஆகலை 5 மினிட் சார்ட்டில். ஸோ இது நம்ம வாங்க வேண்டிய இடமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடாது. அந்த கேண்டில் பிரேக் பண்ணி ஃபுல் பாடியோட க்ளோஸ் ஆகி அதுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்ம வாங்கணும். ஸோ நான் அந்த இடத்துல ஓகே வெயிட் பண்ணுவோம், திரும்ப வெயிட் பண்ணேன். இப்போ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி அந்த 921 இஎம்ஐ கிளாஸ் அதை டச் பண்ணிவிட்டு மேலே போனால் ட்ரெண்டு மாறும், நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அதை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும்போது ஓகே அப்போ இதுதான் அடுத்த பிரேக்கிங் லைன், இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்கணும்னு நான் என்ட்ரி கொடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸை அதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் 75,675, ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோவோட 3 பாயிண்ட் லோவை. இப்போ என்னோட டார்கெட் எப்படி அப்படின்னா அந்த பெரிய ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, அதில் ஒவ்வொரு லோவும் என்னோட டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணேன். டார்கெட் 1 இது 75, அதுக்கடுத்து இது செகண்ட் டார்கெட்டு 75,008, அதுக்கடுத்து இது தேர்ட் டார்கெட், இப்படி 3 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் ஆனால் நான் டார்கெட் 2 இது வரைக்கும் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அந்த டார்கெட் 2 ரீச் ஆச்சு. நானும் அந்த 1:1 ரீச் ஆனதும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட்டையும் நான் முடிச்சிட்டேன். ஓகே, இது வந்து சென்செக்ஸோட இண்டெக்ஸ். நான் எடுத்த அந்த ட்ரேடு ஆப்ஷன்ஸோட சார்ட்டை பாருங்க. அதாவது சென்செக்ஸ் இண்டெக்ஸில் சரியாக 13.5க்கு இந்த கேண்டில் வந்து அந்த ஹையை லோவாக பிரேக் பண்ணுது. ஸோ இதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இப்போ ஆப்ஷனில் நம்ம போய் பார்த்தா இப்போ அதே 13.5க்கு புட் சைடு சென்செக்ஸில் 73,900 எடுத்துருக்கேன். சரியாக 68 அந்த இடத்துல பிரேக் பண்ணி நிற்கிது. அடுத்த கேண்டில் நான் வாங்குறேன். 13.5க்கு அந்த ஹையை பிரேக் பண்ணுது. அடுத்த கேண்டில் நான் பை பண்ணுறேன். 68 கிட்ட பை பண்ணிட்டேன். இப்போ என்னோட டார்கெட் வந்து 181 டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஸ்விங் லோவோட 3 பாயிண்ட் கம்மியாக நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 82 பாயிண்ட்ஸ் 119% கேபிட்டல் டபுள் எடுத்து. ஏன் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கையாக நான் இதில் டார்கெட் வச்சோம்னா இண்டெக்ஸில் கமிச்சோம் அப்படின்னா சென்செக்ஸ் இண்டெக்ஸில் டார்கெட் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தல, அவ்வளோ பாயிண்ட் ஈக்குவலாக நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு 151 பாயிண்ட் வந்துச்சு. அங்கே டார்கெட் 2 ரீச் ஆச்சுன்னா இங்கே 151 ரீச் ஆகும். ஸோ அதை மேனேஜ் பண்ணி தான் நான் டார்கெட் வச்சு இதில் பார்த்து நான் இதுதான் டார்கெட் வச்சோம்னா சில நேரம் இண்டெக்ஸில் வந்து ரீச் ஆகும், இதில் ரீச் ஆகும், டைம் டிக்கேனால வேரி ஆகும், ப்ரீமியம் கம்மியாகும், இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ எனக்குமே டார்கெட் வந்து சென்செக்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணும். சென்செக்ஸோட இண்டெக்ஸில் டார்கெட் அடிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் என்ன ஸ்டேஜில் இருக்கோ உடனே எக்ஸிட் ஆகுங்க. அது அடிச்சு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க புட் சைடில் வந்து டார்கெட் ரீச் ஆகாமல் ரிட்டர்ன் ஆகி ஆசாக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.